ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இந்த ஃபுல் சர்க்கிள் லாங் கவுனோட கட்டிங் வீடியோ வந்து பார்த்துருக்கோம். இது வந்து அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காட்டியிருக்கேன். அந்த வீடியோவில் நிறைய டவுட்டுலாம் கிளியர் பண்ணி நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பீஸில் எப்பவும் போல தான் நம்ம வந்து நெக்கை வந்து அடித்து திருப்ப போகிறோம். இப்போது நல்ல பக்கத்துக்கு மேலே கிளாத்தை வச்சுட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எப்பவும் போல் கிராஸ் பீஸ் இல்லாமல் எப்படி தைக்கணுமோ அந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஒரே ஈவனாக அந்த 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச், 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச் வித்துலேயே நீங்கள் வந்து நெக்கை வந்து அதே ஷேப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க பீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாச்சு போட்டுக்கலாம். அந்த வளைவாக இருக்க எல்லாத்துலேயுமே வந்து நாச்சு போட்டுருங்க. இப்போது நம்ம நாச்சு போட்டுட்டு இதை மடக்கி ஒரு அமுக்கு தையல் வந்து போட போகிறோம். ரெண்டுக்கும் நடுவில் போடுங்க, அப்போ தான் நம்ம திருப்புறப்ப ஈஸியாக இருக்கும். இதை மடக்கி இப்போ டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச் வந்து போடுறப்போ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஒட்டுலே போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சிம்பிளாக எந்த நெக்குமே மாடல்லாம் எதுவுமே போடாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு ரவுண்ட் நெக் வச்சு பேக்கில் ஒரு ரோப்லாம் வச்சு பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். அதோட கட்டிங் வீடியோவில் நான் நிறையா இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். இப்போ சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். சேம் இப்போது இதே மாதிரி தான் பேக் பீஸ்லேயும் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இதே மாதிரி தான் நம்ம அடித்து அப்படியே திருப்ப போகிறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். இதையும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கட்டிங் தான் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஸ்டிச்சிங் வந்து ஈஸி தான். ஆனால் என்ன, கீழே வந்து உருட்டி தைக்கிறப்போ ஃபுல் சர்க்கிளோட கீழ் பார்ட் வந்து உருட்டி தைக்கிறது மட்டும்தான் லேட் ஆகும். இப்போ கட் பண்ணி நாச்சு போட்டுக்கலாம். அந்த வளைவு இருக்கிற இடத்துல மெயினாக நாச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போது நம்ம டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போது நம்ம டாப் ஸ்டிச்சும் வந்து போட்டாச்சு. இப்போ சுற்றி தையல் போட்டுட்டு நம்ம எக்ஸஸாக இருக்க பீஸை வந்து கட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து தைக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம எப்போவுமே ரைட் சைடில் போட்டு ராங் சைடில் திருப்புவோம். அதே மாதிரி தான் ரெண்டுக்கும். நம்ம மேலே வந்து கெட்ட பக்கம் ரெண்டும் அடியில் இருக்கிற மாதிரி, நல்ல பக்கம் ரெண்டும் மேலே இருக்கிற மாதிரி, அது மாதிரி 2 நல்ல பக்கமும். இப்போ ஒரு ஸ்லீவில் எடுத்தோன்னா 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும், 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கீழ் போர்ஷனை வந்து அடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு அதை திருப்ப போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் நான் அதை வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து நெக்கெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறையா லாங் வீடியோஸும் போட்டிருக்கேன், லாங் கவுன் வீடியோ. அதில் பார்த்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போது ரெண்டையும் ஓப்பன் பண்ணி ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் மடக்குனீங்க அப்படின்னா 2 ராங் சைடும் உள்ளே போயிடும், 2 நல்ல பக்கமும் வெளியில் வந்துடும். மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச் வந்து போடுறப்போ அந்த ஒட்டுலே போடுங்க. நான் இப்போ ஒரு தையலோடு நிப்பாட்டிக்கிட்டேன். இப்போ சுற்றி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்படி நீங்கள் பண்ணுறது ஸ்லீவை வந்து உருட்டி தைக்கணுன்ற அவசியம் இருக்காது. நீங்கள் தைக்கிறப்போ நல்லா நீவி விட்டு தைங்க. ஏன்னா இந்த கிளாத்தே அப்படி தான். இன்னொன்று சுருக்கம் எதுவும் வந்துருச்சுன்னா அது அசிங்கமாக தெரியும். அதனால் நல்லா நீவி விட்டுட்டே தைங்க. தைச்சிட்டு சுற்றி இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸையும் வந்து நம்ம தைச்சிக்கணும். நான் உங்களுக்கு தைச்சிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம 2 பீஸையும் தைச்சாச்சு. ஃப்ரண்ட்டு பேக்குன்னு பார்த்து கரெக்டாக தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டு பேக் கரெக்டாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. சென்டர் நாச் போட்டுக்கோங்க. நாச் போட்டுட்டு அந்த ஷோல்டரோட இதுலேயும் ஸ்லீவோட சென்டர் பார்ட்டும் ஒன்று போல் வச்சு பேக் பார்ட்டோட கரெக்டாக வச்சு ஃப்ரண்ட்டு இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் தைச்சிக்கோங்க. அதாவது 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும், 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கணும். அது மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இப்போ 2 பக்கமும் ஸ்லீவ் வந்து நான் எப்பவும் போல் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்லீவ் வந்து நீங்கள் இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கீழ் போர்ஷன் வந்து தைக்க போகிறோம். அதுலேயுமே ரைட் சைடு ராங் சைடு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ராங் சைடில் நீங்கள் வந்து லைனிங் பீஸை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக வெட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொன்று கிளாத்துனால கூட சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம அந்த பக்கம் பீஸையும் வந்து தைச்சிக்கலாம். தைச்சிட்டு 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வைக்கணும், 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு வேஸ்ட் லைனில் நம்ம கிளாத் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிங்க அப்படின்னா லைனிங்கு மெயின் கிளாத்தெல்லாம் நகலாமல் கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக வெட்டியிருக்கனால நமக்கு கிளாத் வந்து எந்த இதுவும் வெளியில் இருக்காது. நீங்கள் வேஸ்ட் லைன் வந்து கட் பண்ணுறப்போ கொஞ்சம் கூட குறைய அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வெளியில் வரும். இப்போ ஒரு அமுக்கு தையல் வந்து போட போகிறோம். பிசுறு வந்து கீழ்ப்பக்கமாக பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு, அதாவது பாட்டம் போர்ஷன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்படி அமுக்கு தையல் போட விருப்பம் இல்லாதவங்க 2 தையல் போட்டுக்கோங்க. பார்த்திங்களா, அந்த போர்ஷன் நான் கீழே வச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரி தைக்கலாம். இப்போ நம்ம 2 பக்கமும் தைச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு கிளாத்தோட ராங் சைடில் நம்ம வந்து உடம்பு ஃபுல்லாக பிடிச்சி அடிக்க போகிறோம்.
1 இன்ச்சு தான் நம்ம விட்டுருக்கோம். ஸோ அந்த 1 இன்ச்சை மெஷர் பண்ணி நம்ம ஃபுல்லாக கீழே வரைக்கும் வேஸ்ட் லைன் கிட்ட வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம். எல்லா கிளாத்தும் ஒன்று போல் இருக்கான்னு பாருங்கள். அது மாதிரி கரெக்டாக இருக்கணும். ஏன்னா தானன்னு வச்சிங்கன்னா கூட நமக்கு மாடல் வந்து மாறிடும். இப்போ வேஸ்ட் லைனுக்கு கீழே வந்ததும் கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு போல் தைச்சிட்டு கட் பண்ணி விடுங்க. சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்மளோட உள்ளே இருக்குல்ல மெயின் கிளாத்து அதை வந்து உள்ளே தள்ளிட்டு லைனிங்க்கு மேலே மட்டும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நம்ம ரேஷன் வேஷ்டி கொடுத்துருக்கனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான். இன்னொன்று அது கொஞ்சம் நூலில் ஊசியில் பட்டு இழுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து லைனிங் எடுத்து கூட தைச்சிக்கலாம். இப்போது நம்ம அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். நம்ம இப்போ உள்ளே கட் பண்ணி விட்டோம்ல, அது வந்து இந்த இடத்துல தெரியும். இந்த இருக்கா, இப்போ இந்த 2லேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வேஸ்ட் லைன் கேல்குலேஷனை கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்ட் லைன் கிட்ட வந்து கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு இதுவும் இருக்காது. அப்படியே நீங்கள் தைச்சிட்டு வர வேண்டியதுதான். நம்ம சேனல் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இதில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சிரும். இப்போ சேம் இதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடும் தைச்சிக்கலாம். நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணாதவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா உங்களுக்கு நான் பெனிஃபிட்ஸோடு வச்சுருக்கேன். அதில் இன்னும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதில் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க. அவ்வளோதான். சேம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் 2 தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஒரு தையல் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் 2 போடுங்க. வீடியோ லென்த்து ஜாஸ்தி ஆயிரும். அதனால தான் ஒரு பக்கம் தைச்சிட்டு நான் இதையும் இன்னொரு பக்கம் காட்டியிருக்கலாம். நான் இன்னொரு பக்கமும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி தான் இதுலேயே நான் வந்து காட்டுறேன். இது தைச்சிட்டு நம்ம கீழே வந்து மடித்து தைக்க வேண்டியதுதான். இது கொஞ்சம் சுருக்காக வருது. நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக இழுத்து விட்டு தைச்சிருங்க. ரெண்டாவது தையல் போட்டுக்கோங்க. இப்போது கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி லைனிங்கும் நம்ம மெயின் கிளாத்தையும் வந்து கட் பண்ணி தைச்சிடலாம். மடக்கி தைச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.